வணக்கம். இப்போது பாகிஸ்தானோடு யுத்தம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது பாரதம். ஆனால் பாரதமோ பாகிஸ்தானோ கடந்த சில வருடங்களாக சில 10 ஆண்டுகளாக வந்து உலகில் நடக்கும் பல்வேறு போர்களை சார்ந்து அல்லது அதனுடைய அறிவு சார்ந்து அல்லது அதனுடைய அனுபவம் அதனுடைய விளைவுகள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் யுத்தம் செய்ய முடிவு செய்வாங்க கண்டிப்பாக. அப்போது நம்ம நிறைய 2 பக்கம் பார்க்கணும். நம்ம இந்த அமெரிக்கா சார்ந்த நாடுகள்லாம் எப்படி யுத்தம் செய்யுது, நேட்டோ நாடுகள், யூரோப் மற்றும் ரஷ்யா இதெல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் இந்தியாவும் யுத்தம் செய்யுது. இந்தியா யுத்தம் செய்யுது. இந்தியா அண்டை நாடுகளோட நாடு தொடர்ந்து பிரச்சனை இருக்குது. இப்போ உக்ரைனுக்கு எப்படி ரஷ்யா பிரச்சனையோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய அண்டை நாடுகளால் பிரச்சனை. ஒரு குட்டி குட்டி நாடு மாலத்தீவு கூட இந்தியாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சலான சில நடவடிக்கையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மாலத்தீவாக இருக்கட்டும், இலங்கையில் அதேமாரி நடந்தபோது சீனா ஆதிக்கத்துக்கு தயாரான போது அல்லது பர்மா பிரச்சனையின் போதோ அல்லது நேபாள் பிரச்சனையின் போதோ, நேபாள் புரட்சி நடந்த போதோ, பூட்டான் அல்லது காஷ்மீர் அல்லது பஞ்சாப் பிரச்சனை, இப்படி பஞ்சாப்பை தவிர மற்ற எங்கே பிரச்சனை நடந்தாலும் அரசாங்கம் ஒரு மாறுபட்ட உலக வரலாற்றில் ஒரு மாறுபட்ட விஷயத்தை எடுத்துருக்குது. எங்கேயுமே இப்போ இலங்கையில் போய் இலங்கை இந்தியாவுக்கு எதிராக செயல்பட துணிஞ்ச போது இலங்கையோட போர் செய்யலை. மாலத்தீவு துணிஞ்ச போது மாலத்தீவோட போர் செய்யலை. இப்போ பங்களாதேஷில் பெரிய கலவரங்கள்லாம் நடந்த போது கூட பங்களாதேஷுக்கு இராணுவத்தை அனுப்புவோம்னு எதிர்பார்த்திருந்தால் கூட இராணுவத்தை அனுப்பலை. ஆனால் உலக நாடுகள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்தியா செய்த விஷயங்கிறது வேறையாக தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து பாகிஸ்தானோட போர் செய்யுமா அல்லது போர் செய்யாமல் ராஜதந்திர ரீதியில் அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தப்படுத்தி ஏதாவது காரியத்தெல்லாம் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாகிஸ்தான ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போது தோற்ற நாடுகள்லாம் இருக்குது, தோற்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா இப்போ ஹமாஸ் தோற்கலை, உக்ரைன் தோற்கலை, இந்த மாதிரி உலகத்தில் சண்டை நடக்கிற எந்த நாடும் சிரியா தோற்கலை அப்படின்னு 2 பேர் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்பொழுதுமே 2 பேருக்கிடையே சண்டை நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள்லேயே முடிவு தெரிஞ்சிடும். ஒரு எலெக்ஷன் முடிவு மாதிரி சண்டை முடிஞ்சிடும், நிறைவாயிடும். ஆனால் 2 பக்க தரப்புக்கும் இந்த தரப்புக்கு ஒரு சப்போர்ட்டு, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு சண்டையை நீட்டிக்க செய்கிறாங்க. அதனால தான் சண்டை நீடிக்குது ஒழிஞ்சு ஒரு நாட்டினுடைய பலங்கிறது 1 வாரம் 2 வாரம் கூட தாங்க முடியாது. அவ்வளோதான் அதனுடைய இராணுவ பலம். திரும்ப சப்ளை செயின் கட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அல்லது ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுனாலே முடிஞ்சு போச்சு, அம்யூனிட்டிஸ் தீர்ந்து போச்சுனாவே முடிஞ்சு போச்சு, ஆயுதங்கள் முடிஞ்சு போச்சு, ஃபண்டு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, போர் முடிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் பணம் இல்லைனாலும் செய்ய முடியாது, ஆயுதம் இல்லைனாலும் செய்ய முடியாது. ஆனால்